அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டு வண்டி பசங்க. இன்னைக்கு என்ன நம்ம சொல்ல போறோம்னா, நான் வந்து இங்கே கடையில் பிரியாணி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது அடிக்கடி போட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ என்னன்னா கொஞ்ச நாளாக வீடியோவே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்சல் வந்து சிங்கிளாக விற்கிறதுனால ரொம்ப கம்மியாக ஒரு நேரம் சீக்கிரமாக ஓடிடுது. ஒரு நாள் வந்து இந்த 5 பீஸ் கூட போக மாட்டேங்குது. இப்படியே பண்ணுறதுனால எனக்கு சரியாக வரல. அதனால நம்ம வந்து ஆர்டரில் செஞ்சு கொடுக்கலாமா, இல்லை இது மாதிரியே செய்யலாமா, இல்லை என்ன மாதிரி செய்யணும், எப்படி செய்யணும், நிறைய சேல்ஸ் பண்ணணும், இதுக்கெல்லாம் எனக்கு நிறைய ஐடியாவே இல்லை. அதனால வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு ஐடியாக்கெல்லாம் கொடுங்க நண்பர்களே. நிறைய யோசனை இருக்குதா, இருந்தாலும் நீங்களும் எழுதுங்க. எந்த யோசனை சரியாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுபடி நம்ம செய்வோம். இன்ஷா அல்லாஹ். நான் வந்து ஃப்ளெக்ஸ் அடிக்கணும், அடுத்தது வெளியில் வந்து இங்கே கொஞ்சம் பார்வை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃப்ளெக்ஸ் அடித்து அதுக்கு இந்த மாதிரி இங்கே பிரியாணி ஆகினும் அது போகட்டில். இது வரைக்கும் செப்பல் கடை நம்ம சேனலில் இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த பிரியாணி, இட்லி, சமோசா இதெல்லாம் சொல்ல வரேன்னா, பிரியாணி நான் போடுறதுக்கு தயாராக தான் இருக்கேன். வாங்கி சாப்பிட்டவங்க வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தான் திரும்ப வாங்குறாங்க. ஆனால் டேஸ்ட் பிடிச்சிருக்கு. வாங்கி சாப்பிட்டவங்க தினைக்கும் அவங்களே பிரியாணி சாப்பிடுவாங்களா? எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கு. சாப்பிட்றவங்களுக்கு அதோட டேஸ்ட் பிடிக்குது, அவங்க தெரிஞ்சு கேட்குறாங்க, ஃபோன் பண்ணியே கேட்குறாங்க தான். ஆனால் அவங்களுக்காக மட்டும் நான் பிரியாணி போட முடியாது இல்லை. இங்கே நிறைய பேருக்கு இது வாங்கி சாப்பிட்டா தான் புரியும். அதனால லோக்கலில் உள்ளவங்க வாங்கி சாப்பிடுவேன். உங்கள் வீட்டில் சின்ன சின்ன தேவைகள், இது மாதிரி உங்கள் வீடு கொட்டுறது, இது மாதிரியான விசேஷங்கள் எதுவும் இருந்தாலும் ஆர்டர் பண்ணி கொடுங்க. நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம். ஒரு டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சாப்பாடோட டேஸ்ட் தெரியும். மற்ற இடத்துல கிடைக்கிற பிரியாணியை விட நம்ம கடையில் கிடைக்கிறதுல என்ன ஒரு தனித்துவம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, வீட்டு முறையில் எல்லா கடையிலுமே வந்து பாஸ்மதி ரைஸ் இருக்கும், நம்ம வந்து ஜீரக சம்பா இருக்கும். அப்புறம் வீட்டில் நம்ம பார்த்து செய்வோம் இல்லையா, அது மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சுவையை ஊட்டுறதுக்கு அஜினமோட்டோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் சேர்க்காம ரொம்ப அழகான முறையில் தயார் பண்ணுறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து வாங்கி சாப்பிடணும். ரெண்டாவது, இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு போட்டுட்டு போகிறதுங்கிறத நீங்கள் தான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை தெரிவிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.